அவர் வந்து சாட்சி சொன்னாலும் ரோஹினியோட ஃப்ராட் வேலையெல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப நாளைக்கே அவரை பார்த்து நம்ம பேசிடும். மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்கார்ல, அவருக்கு மணி நல்லா தெரியும். நான் அதனால முன்னாடி போய் பேச்சு கொடுக்க சொல்றேன். அப்புறமா நம்ம எல்லாரும் போய் பார்த்து பேச சொல்லணும். சரிங்க. அந்த மணி வந்து கோர்ட்ல உண்மையை சொல்லிட்டாருன்னா போதும், மனோஜுக்கு ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிடும். அந்த பார்லர் நம்மளோட சரி வேலையில இருந்து அவனும் வெளில வந்துடுவான். அண்ணே, எங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க வர தயாரா இருக்கும். சாரி மாஸ்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சிந்தாமணி, நானே இப்பதான் வந்தேன். பாரதிட்ட நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். மாஸ்டர், உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது? ஓ, இப்ப சமையல் வேற மாறிட்டீங்களா? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் எடுத்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஷிவ். ஏ பார்வதி, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். நீ என்னடா வேஷம் போட்டு நிக்கிற? என்ன விஷயம் விஜயா? இத பாரு பார்வதி, மனோஜோட கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதை பத்தி உங்ககிட்ட பேசலன்னு வந்து என்னையும் சேர்த்து கோமடி ஆக்கிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, கோச்சுக்காத. சரி, விஷயத்த சொல்லு. இங்க நடக்கிறது ரோகிணிக்கு தெரிய வைக்கணும். என்னைக்கு மாஸ்டர் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது? புதன்கிழமைக்கு வருது. ஓஹோ, நீ எனக்காக கோர்ட்டுக்கு வரணும். நான் எதுக்கு கோர்ட்டுக்கு வரணும்? நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? வீட்டு ஃபங்க்ஷன் வரலாம். இதுக்கெல்லாமா இன்வைட் பண்ணுவேன்? காரணமா தான் சொல்றேன். அங்க நீ வந்து பேசணும். நான் பேசணுமா? என்ன பேசணும்? ஜட்ஜி கேட்கும் போது நான் சொல்றதை நீ டான் சொன்னா போதும். என்ன சொல்லணும்? அந்த பார்லர்காரி அவளோட முதல் கல்யாணத்தை மறைச்சுதான் மனோஜ கல்யாணம் பண்ணினா. அது மனோஜுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லணும். உனக்காக நான் கோர்ட்டுக்கு வேணா வரேன். ஆனா நீ சொன்னதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்படி வேணா சொல்றேன். எப்படி? ரோஹிணியை உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு தெரியாது. ஆனா மனோஜுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. இப்படி வேணா என்னால சொல்ல முடியும். இத சொல்றதுக்கு நீ எதுக்கு அங்க வரணும்? நீ வராமலே இருக்கலாமே. இத பாரு பார்வதி, எனக்காக நீ வந்து நான் சொல்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட வந்து சொல்லு. இல்ல விஜயா, என்னால அப்படி பொய் சொல்ல முடியாது. இப்பதான் குழந்தைங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது, எப்பவும் உண்மையை தான் பேசணும்னு பாடம் எடுத்தேன். அப்படி சொல்லிட்டு நானே எப்படி வந்து பொய் சொல்ல